சொல்லுங்களேன். நான் சோர்ந்து போகல. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு மூஞ்சி ஒரு பிம்பிள்ஸ் வந்தா கூட கவலை இருக்கும். மூஞ்சில ஏதோ ஒரு பரு வந்தா கூட அதை குறிச்சு வேதனைப்படுவாங்க. எங்க அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போக வேண்டாமா, வீட்லயே உட்காந்து ஷோ பண்றியான்னு கேட்டாங்க. நான் எங்க அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், நான் முடங்கி இருக்கிறது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன். நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா நான் முடங்கிடுவேன். நான் கத்தருக்காய் நான் ஓடினேன் அப்படின்னா ஏன் ஆண்டவர் ஏன் தலையை நிமித்துவாரியா? ஆமென் சொல்லுங்க. மூஞ்சில நெத்தி மட்டும் தான் நல்லா இருக்கும், இது ஃபுல் பிளாக்கா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. ஆனா அந்த இடத்துல கூட என் ஆண்டவர் என் தலையை உயர்த்தி வச்சார். அன்னைக்கு கூட என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தலப்பா, என் ஆண்டவர் வெட்கப்படுத்தல. டாக்டர்ஸ் சொன்ன ஒரே ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், அவ்வளவுதான். அதுக்கு மருந்து கிடையாது, அதுக்கு தீராத ஒரு விஷயம் கிடையாது, லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொன்னா. ஆனா ஏன் ஆண்டவர் இருக்கிறார்ல, திருமணம் நடக்காதுன்னு நினைச்சேன், எனக்கு திருமணம் நடக்குமான்னு நினைச்சேன். ஆனா வாழ்வார் இல்ல, யாருக்கும் நடக்காத ஒரு திருமணத்தை கர்த்தர் எனக்கு நடத்தினார், எனக்கு கர்த்தர் நடத்தினார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தோல்வி கொடுக்கல. இன்னைக்கு உங்களுக்கும் அதேதான். இன்னைக்கு என் முடி எவ்வளவு இருக்கு, என் ஆண்டவர் உயிருள்ள ஜீவாதி செய்வான். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு அற்புத பெருவிழாக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாள் ஒடுக்கப்பட்டுதான் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவங்க தலையை நிமிர வச்சுட்டே இருந்தார். இன்னைக்கு உங்களையும் அதேதான். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் வெட்கப்பட்டு போறேன்னு. இதே ரோட்ல தான் நடந்து வருவேன், இதே ரோட்ல தான் நடந்து போவேன். எல்லாரும் என்ன பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, என்ன ஆச்சு சேவியர் பிள்ளைக்கு, ஜூலிக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி என்று சொல்லத்தக்கதா ஏன் ஆண்டவரை தலையை உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு இந்த பாடல் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை உண்டு பண்ணும். இன்னைக்கு தோல்வியா நீங்க வந்திருக்கலாம், சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த அற்புத பெருவிழா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றுதலின் ஆண்டவா இருக்க போது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். நேத்து ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சேர்ந்து பாடுவோமா? Amen.
பார்த்து என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் சத்ருவே, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருள் இருக்கும் போது கர்த்தர் என்ன கொண்டு வைப்பாராம்? வசந்த் ஐயாரா வெளிச்சத்துல கொண்டு வந்து வைப்பாரா? ஆமென் சொல்லுங்க. எங்க கொண்டு வந்து வைப்பாரா? வெளிச்சத்துல. ஆமென் சொல்லுவோம். நான் இங்க ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். இரண்டாவது பாடலை பாட போகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், நான் சேதமன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. இந்த பாடலை ஒரே ஒரு ஸ்டான்ஸாய் மாத்திரம் நம்ம பாட போகிறோம். எல்லா கைகளை தட்டி இன்னைக்கு நீங்க போற பாதையில கர்த்தர் ஒரு திருப்பு முனை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு முன்னாடி போறாரு? நம்மளுக்கு முன்னாடி. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து பாடலை பாடுவோம். கைகளை தட்டி வேதாமத்துல நேற்று கூட அண்ணன் சொன்னாங்க, பாஸ்டர் பென்ஸ் அண்ணன் சொன்னாங்க, இந்த யுத்தம் உங்களோடது இல்லையா? யாரோடதான்? யாரோடதான்? கர்த்தரோட. ஆமென் சொல்லுங்கள. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்கு தத்துவம் நிறைய நேரம் என்னோட பேசியிருக்கு, என் குடும்பத்தோட பேசியிருக்கு. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் ஆகாது, வீணா போகாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. அங்க சொல்லுங்க, பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாதுன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. சிரிச்ச முகத்தோட, உங்க நம்பிக்கை வீண் போகாது சொல்லுங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நிறைய
வாக்குத்தத்தை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் நடத்தி வரோம். எங்களுக்கு அஸ்திபாரம் அந்த பில்லி சூனியம் தான். இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஊழியம் ஆரம்பிக்கும் போது 5 வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆனா கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணாரு? 5 வச்சு ஆரம்பிச்சா என் ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் நடக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒரு விஷயம். நம்ம இந்த முதலாவது பாடலை பாடுவோமா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. அதுல செத்து போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது. அந்த கோரஸை மாத்திர நாம் பாடுவோம். செத்து போனது எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க. நேத்தே என் குடும்பத்துல ஒரு கட்டுகளை, என் வாழ்க்கையில ஒரு திருப்புனையை கொடுத்துட்டீங்கப்பா. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு என்னோட நீங்க பேச போறீங்க. இன்னைக்கு என்னோட இடைப்பட போறீங்க. இன்னைக்கு பலத்த கிரியை இந்த மைதானத்துல நீங்க செய்ய போறீங்க. நீங்க தான் செய்ய போறீங்க. நீங்க தான் செய்ய போறீங்க. நாங்க வெறும் கையாய் வந்து இருக்கிறோம். இங்க நாங்க போகும்போது பல பரிவாரங்களோடு நாங்க கடந்து போகணும். கீழே விழுந்த எங்களை தூக்கி எடுத்திருக்கீங்க. சாத்தான் பிடியில இருந்த எங்களை நீங்க தூக்கி எடுத்துட்டீங்க. நாட்டத்துல இருந்த எங்களை தூக்கி எடுத்துட்டீங்க. ஆண்டவரே, உம்மோடு தகப்பனே, உறவாடுகிற பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றுங்க. எங்களை நீங்க மாற்றிருங்கப்பா. உங்களோட கரத்துல, அந்த ஓங்கிய புயத்தின் கரத்துல, உங்களோட கரத்துல ஒப்பு கிடக்கிறோம். என்ன கட்டுகளா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, ஏன் ஆவியானவர் இந்த அற்புத பெருவிழாவில் நீ அற்புதத்தை பிள்ளைகளோட வாழ்க்கையில நீ செய்து விட்டீர். நான் விசுவாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில அவர் செய்து விட்டுட்டார். அந்நிய கண்கள் அல்லமா, நம்ம சொந்த கண்களை காணத்தக்கதா உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த 2025ஆம் ஆண்டுல வந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாத கூட்டத்தில் வந்திருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு திருப்புனையை கர்த்தர் வைத்து விட்டார். நீ வந்ததற்காக மக்கள் நன்றி. நீ நிறைந்த எல்லா செக்ஷனையும் என் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.